தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் நம்ம சிறந்த முத்து அப்படின்ற ஒரு உவமையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மத்தேயு 13வது அதிகாரம் 45லேருந்து 46வது வசனம் வரை நம்ம இதை பற்றி பார்க்கலாம். நான் படிக்கிறேன். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். இந்த வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, பரலோக ராஜ்யம் ஒரு நல்ல முத்தை தேடுகிற ஒரு வியாபாரிக்கு ஒப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். தேவன் தம்முடைய சொந்த பேரான குமாரனை நமக்காக தந்தார். அவர் தன்னுடைய சொந்தத்தில் இந்த உலகத்துக்கு வந்தார். ஆனால் அவருக்கு சொந்தமானவர்கள் என்ன பண்ணலை, அவரை ஏற்றுக்கொள்ளலை. நம்முடைய வாழ்க்கையில் அவரை ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையான்றதை நம்ம சிந்தித்து பார்க்கிறோம். தேவன் அவரை நமக்கு ஒரு சிறந்த ஒரு முத்தாக நமக்கு கொடுத்தாரு. ஊமையில் நம்ம பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து நல்ல முத்துக்களை தேடுகிற ஒரு வியாபாரிக்கு ஒப்பாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்போது நம்ம தான் அந்த முத்து அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம சிறந்த முத்தாக நம்ம காணப்படணும்னு சொன்னால் நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய குணத்தை என்ன பண்ணணும், வெளிப்படுத்துகிறவர்களாக நம்ம காணப்படணும். நம்ம எப்படி வெளிப்படுத்த முடியும்? நம்ம முழுவதும் அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது, அர்ப்பணிக்கும்போது தான் நம்ம ஒரு சிறந்த முத்தாக காணப்பட முடியும். அடுத்ததாக நம்ம இந்த உலகத்தில் எதுக்கு வாழ்வோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 3 விஷயத்தை நம்ம பார்க்கலாம். என்னென்னா, சுவிசேஷத்தை நம்ம என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். அடுத்ததாக சுவிசேஷத்தின் மூலமாக நம்ம மாற்றப்பட வேண்டும். அடுத்து சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு என்ன பண்ணணும், நம்ம சொல்லணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணோன்னா நம்ம ஒரு சிறந்த முத்தாக நிச்சயமாக நம்ம என்ன பண்ண முடியும், காணப்பட முடியும். இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். அப்போது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் சிலுவையில் அவருடைய ஜீவனை கொடுத்தாரு. அப்போது அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டு அவருடைய ஜீவனை நமக்காக என்ன பண்ணார், நம்மளுடைய ரட்சிப்பிற்காக நமக்கு கொடுத்தாரு. அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் நமக்காக கொடுத்தாரு. அப்போது நம்ம எப்படி இருக்கணும், நம்ம ஒரு சிறந்த முத்தாக காணப்படணும். நம்ம அவருடைய குணங்களை வெளிப்படுத்தும் போது, அவருக்காக வாழும்போது நம்ம ஒரு சிறந்த முத்தாக இருப்போம். அவர் நம்ம தேடி வரும்போது கண்டிப்பாக நம்ம பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கப்படுவோம். இவ்வாறாக அவருடைய குணத்தை வெளிப்படுத்தி ஒரு சிறந்த முத்தாக இருப்போமாக. ஆமென்.